ஊர்லேருந்து வர்றப்போ முருங்கை கொண்டு வந்தேங்க. எப்பவுமே ஒரு 4, 5 காய் கட்டி வைங்கப்பா அப்படின்னு சொன்னோம்னா, அப்பா ஒரு கத்தையா தான் கட்டி வைப்பாங்க. அத்தனையும் கொண்டு வந்து இங்கே வேஸ்ட்டாக தான் போயிரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் இங்கேலாம் நெறைய முருங்கை மரம் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்குலாம் குடுத்தாலும் அவங்கலாம் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தொக்கு மாரி போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. சரி பாதி தொக்கு போட்டுறலாம், பாதி வந்து வேறு ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு யோசனை வந்தது. சரி திடீர்னு பிரியாணி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. இந்த நம்ம வீட்டில் வச்ச ரம்பை செடியிலேருந்து நான் என்ன ஒரு தடவை கூட அந்த ரம்பை இலை வந்து கட் பண்ணவே இல்லைங்களா. சரி இன்னைக்கு கட் பண்ணி இந்த முருங்கை காயையும் போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் எடுத்தேங்க. ரம்பை செடி வந்து நல்லாவே தழைஞ்சிக்கிச்சுங்க. கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா க்ரோத் நல்லாவே இருக்குது. நீங்கள் தேவையான அளவு கொஞ்சமாக கட் பண்ண, அது எவ்வளோ போடணும்னு கூட எனக்கு தெரியல. கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். முருங்கைக்காய், ரம்பை எல்லாம் போட்டு இதுவும் ஒரு வித்தியாசமான பிரியாணி நல்லா தான் இருந்ததுங்க.